வணக்கம் நமஸ்கார். வெல்கம் டு ndtalks. இன்னைக்கு வியாழக்கிழமை. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோவாக பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொன்னால் மறுபடியும் ஒரு சீட் கிட் வாங்கியிருக்கேன். ஒன்றும் இல்லை, கொஞ்சம். ஸோ இதனுடைய மொத்த தொகை இது யூகேலேருந்து வந்திருக்குங்க. உண்மையாலுமே இந்த குட் பேல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்கள்ட்ட வந்து ஒரு கார்டு. இதில் ஒரு சில ரேர் கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி என்னால் அதை ஓப்பன் பண்ண முடியாது. வந்து நேற்று வந்து நினைக்கிறேன். ஸோ வந்துடுச்சு. உங்களுக்காக இன்றைக்கி வியாழக்கிழமை ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக வச்சுட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணிடலாமா? உங்கள் முன்னாடி ஓப்பன் பண்ணால் அது ஒரு சின்ன சந்தோஷம்தான், வேறு என்னது. போய் யூகேலேருந்து ராயல் மெயில் அப்படிங்கிறதுல போட்டுட்ருங்க. நம்ம எப்படி போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது, ஸோ அந்த மாதிரி அவங்களுக்கு அது ஒரு போஸ்ட் ஆஃபீஸு. ஆனால் எந்த தொந்தரவும் இல்லாமல் நீட்டாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம போஸ்ட் ஆஃபீஸில் வந்து அழகாக கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. ஆஹா, சூப்பர். இது என்னது? இது 4 year anniversary பேக்காச்சோ. என்னென்னு பார்ப்போம். குட் பேல்ஸ் சான்சஸ் பிளேயர் கார்ட்ஸ். இங்கே பாருங்க, 6 கட்டு இதுக்குள்ளேயே. இதை எடுத்து நம்ம ஓரத்தில் வச்சுருவோம். சிம்பிளான பேக்கிங்க, அவ்வளோதான். இந்த ஆர்ட் போர்டில் ஒன்றும் கிடையாது. நீட்டாக சிம்பிளான ஒரு பேக்கிங் போட்டு கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து ஒரு இது எல்லாமே பார்த்தோம்னா இது 2 இருக்குது பாருங்களேன். இது வந்து ஒரு மிஸ்ட்ரி பேக்காக. ஸோ இது வந்து இது என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு மிஸ்ட்ரி பேக்கு. இது வந்து நார்மல் சான்சஸ்ன்னு ஒரு இது என்ன சொல்கிறாங்க. இதெல்லாம் ஏன் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் எடிஷன் இருக்கா. ஸோ மொத்தமாகவே 1000 காப்பீஸ் தான் இருக்குது. 1000ல் இது வந்து 765வது காப்பி. ஸோ இந்த உலகத்திலேயே வந்து மொத்தமாக இது வந்து வெறும் 1000 சீட்டுக்கிட்டு தான் இருக்கும். இது நாளைக்கு நான் ஈபேலேயே அங்கங்கே எங்கேயாவது போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $300 $400 என்னால் வித்தர முடியும். இது பாருங்கள், 1000ல் இது 650வது. ஸோ இதனால் பிரிக்கவே முடியாது. நான் கூட யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன்னு ஓகே, பட் நான் ரீசேல் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டேன்னா என்னால் இது பண்ணவே முடியாது. ஜெட் செட்டர் பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ ஆரஞ்சு கலர் ஒன்று, ஆஷ் கலர் ஒன்று. உள்ளே வந்து இந்த ஷைனிங் கோட்டோடு இருக்கும். ஸோ இது 2 ஆப்வியஸ்லி பிரிக்க போகிறதில்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா செர்ரி அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தமாகவே இந்த உலகத்துலேயே 500 தான் இருக்குது. இந்த 500ல் இது 429வது கட்டு. ஸோ இதுவுமே வந்து சரியான ரேர் டெக் இது. ஸோ ஹவுஸ் டெக் 1 of 500 ப்ரொடியூஸ்ட் பை டெரிக் மேக்கி. ஸோ இதுவும் வந்து என்னால் பிரிக்கவே முடியாது. ரீசேல் வேல்யூ ரொம்பவே அதிகம் இதுக்கு எல்லாத்துக்குமே. இந்த குட் பேல்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரொடக்ஷன் கட்டு. இதுவும் பார்த்தீங்கன்னா வேர்ல்டுலேயே 100 தான் இருக்குது. இது 22வது டெக் இது. ஸோ இதையும் என்னால் பிரிக்க முடியாது. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்தது இதுவும் அதே போல் தான். 50 கட்டு தான். உலகத்திலே வந்து வெறும் 50 கட்டு தான். ஸோ இது வந்து 27வது நம்பர்டு டெக் இது எல்லாமே. ஸோ இந்த கட்டு இது எல்லாமே இருக்குது பார்த்தீங்களா. இதுக்கு வந்து சரியான ரீசேல் வேல்யூ உண்டு. நான் சரியாக எனக்கு அந்த மார்க்கெட்டில் நான் கரெக்டாக விற்றேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு 5 டெக்குக்கு மட்டுமே நான் எப்படி ஒரு அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு $700 எடுத்துருவேன். ஸோ அதுக்கு குறைவாக இல்லாமல் கண்டிப்பாக $700 எடுத்துருவேன். ஸோ ப்ரிஷியஸான ஒரு விஷயம். ஸோ பிரிக்க போகிறதுல அது ஓரத்தில் வச்சுட்டேன். இது வந்து பாருங்க, இந்த கார்டு இன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இதுதான். இவங்க ஆக்சுவலாக ரீசேலரு. இந்த கார்டு இன்காரங்க முதல் விட்ட டெக்கு தாங்க இது. இவங்களுடைய ஓன் கம்பெனி இது. இது கொஞ்சம் கனமாக இருக்குது, இது கொஞ்சம் மொக்கையாக இருக்குது. பட் பார்ப்போம். ஸோ மித்த எல்லாமே வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியோட இது எல்லாமே. இது வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ். சரி, இதை ஓரத்தில் போட்டுருவோம். இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் திங்ஸ்னு ஒரு இது வந்துருக்கு இல்லையா, நாடகம். அந்த இதில் தீம் வச்சு இது பண்ணது. ஸோ இன்றைக்கி வந்து இது 3 தான் பிரிக்க போகிறோம். இது ஓரத்தில் வச்சிடலாம். இது என்ன ரேர் டெக்கு? இது ஏதோ ரேர் டெக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது என்ன ரேர் டெக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். குட் பேல்ஸ். இது வந்து ரெட் அண்ட் ஒயிட் 2 ஆர்டர் பண்ணேன். பிளாக் மட்டும்தான் வந்திருக்கு. பட் இதுக்கு $6 கொடுத்துருக்கேன். சரி, ஓகே, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுலேருந்து ஆரம்பிப்போமா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனிக்காரங்க ஃபஸ்ட்டு உருவாக்குன கார்டு. ஓகே, அந்த ஹாலோவின் ஸ்பெஷல் மாதிரி பெருசாக இந்த டக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கவருக்கு வந்து டக் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒன்றும் பெரிய பிரம்மாண்டமான ஒரு குவாலிட்டி மாதிரி இல்லை. போன தடவை அன்பாக்ஸ் பண்ணோம்ல, பண்ணால் அதுக்கு முன்னாடி நம்ம இதுவும் பண்ணோம் இல்லையா, கிறிஸ் ராம்ஸே. ஸோ அந்த கார்ட்ஸ் மாதிரி இந்த அட்டை வந்து அவ்வளோ ஒன்றும் பெரிய குவாலிட்டியாக ஒன்றும் இருக்கிற மாதிரி இல்லை. வரக்கும்போது சிக்கிருச்சா? ஓகே, உள்ளெல்லாம் பெருசாக ஒன்றும் இதெல்லாம் இருக்க மாதிரி எல்லாம் இல்லை. ஓகே, கார்டினோட குவாலிட்டி நல்லா இருக்குது. பட் இந்த இது என்றைக்குமே இந்த பேக் இது இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் இருக்கும்.
ஸோ சேம் கலர் சேம் இது அந்த ஓகே ஓரத்தில் வச்சுட்டு ஜோக்கர் தலையில் எடுத்துட்டோம். ஜோக்கர் ஐடென்டிக்கல் ஜோக்கரா, ரெண்டு ஒரே மாதிரி இருக்கா? இட்ஸ் நாட் த கார்ட்ஸ் யோர் டெல்ட் பட் ஹவ் யூ பிளே த ஹேண்ட், ராண்டி பாஷ். ஸோ அவரோட ஏதோ கோட் போல், ரெண்டுமே ஐடென்டிக்கல் ஜோக்கர்ஸ். ஓகே, இதுதான் ஏஸ். ஸோ குட் பேல்ஸ், எலும்பு கூடு பார்த்தீங்களா, இவங்க இந்த ஹாலோவின் எடிஷன் மாதிரி. ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து ஃபர்ஸ்ட் கார்டு. ஸோ ஏஸ் ஆஃப் ஸ்பேட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தேட் எல்லாமே நார்மல் இதுதான். பட் எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸ்பேட்ஸ் 7, ஸ்பேடு 8, 9, 10. ஓகே, ஜாக் வந்து எலும்புக்கூடு இப்படி இருக்கிற மாதிரி ஜாக்கு. குவீன் வந்து எல்லாமே எலும்புக்கூடு தான், பட் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிங்குன்னு கையில் ஒரு வாழ் கொடுத்துட்டாங்க. ஏஸ் ஆஃப் டைமண்ட், ஸோ அதெல்லாமே நார்மலாக இருக்கிறது தான். ஜாக், ஸோ சிமிலர் தான், பட் அழகாக இருக்குது. எனக்கு இந்த எலும்புக்கூடு இந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, பட் ஓகே. கிங் ஆஃப் க்ளோவர், குவீன், ஜாக், நல்ல வலுன்னு சூப்பராக இருக்குது. ஹார்ட்ஸ், கிங் ஆஃப் ஹார்ட்ஸ், குவீன் ஆஃப் ஹார்ட்ஸ், ஜாக் ஆஃப் ஹார்ட்ஸ். ஸோ இதெல்லாமே இது நார்மல் எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ். காம்ப்ளிமெண்ட்ஸ் ஃப்ரம் குட் பேல்ஸ், ஹோட்டல் அண்ட் கசினோ. ஓ, இது யூகேல அவங்க ஹோட்டல் அண்ட் கசினோ வச்சுருக்காங்க போலங்களேன், பாருங்களேன். ஸோ இது ஒரு காம்ப்ளிமெண்ட் கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சும்மா எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ். ஸோ 2 எக்ஸ்ட்ரா கார்ட்ஸ். நல்லாயிருக்கு. எஸ், ஃபேன் பட்டன் நல்லாயிருக்கு. ஸோ ஃபேஸ் பக்கம் பண்ணேன். எஸ், இட் இஸ் குட். மொக்கையெல்லாம் ஒன்றும் கிடையாது. எஸ், இட் இஸ் நைஸ். அழகாக இருக்குங்க. ஸோ இது வந்து என்னென்னா, ஒரு நார்மல் டெய்லி பிளேயிங் கார்ட்ஸுக்கு ஓகே. இது கலெக்டபிள் எல்லாம் ஆகும்னு சொல்கிற அளவுக்கு பயங்கர கலெக்டபிள் அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இட் இஸ் ஓகே. இட் இஸ் a நார்மல் பிளேயிங் கார்டு, பட் குவாலிட்டி வைஸ் மோசம்லாம் ஒன்றும் கிடையாது. கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இப்போ தான் அந்த கார்டுக்கு உண்டான அந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அதனால் அந்த வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் அந்த மேஜிக் இதெல்லாம் ஏதாவது பார்க்குறேன்னா பார்க்கலாம். அன்டில் தென் கார்ட் கலெக்ஷன் தான் நம்மளோட. இப்போ ஒரு பசில் ஒன்று வாங்கியிருக்கேன். 1 மாதம் கழிச்சு, 1.5 மாதம் கழிச்சு அது வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் குட் பேல்ஸ். இப்போ நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் போவோம். இது வந்து நம்ம அந்த பழைய இது போனோம்ல, தியரி 11 சொல்லிட்டு ஒரு 18,000 ரூபா கொடுத்து வாங்கியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த தியரி 11காரங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய டெக் இது. ஸோ இது தூக்கிட்டு போகிற மாதிரி தியரி 11 வெளியிட்டு இருக்கக்கூடிய டெக்கு. ரேரெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால பிரிக்கிறேன். ரேரு அது இதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா பிரிச்சிருக்க மாட்டேன், சேர்த்து வச்சுருப்பேன். பட் நத்திங் ரேர் ஆர் எனிதிங் லைக் தட். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிடுறாங்க. இந்த ஓரத்தில் இப்படி ஈஸியாக கிழிக்கிற மாதிரி ஒரு ப்ரொட்ரூஷன் இருக்குங்க எப்போவுமே. இவனுக்கு அது கொடுக்குறதே கிடையாது தியரி 11காரங்க. உங்களோட கார்டு போன தடவை பார்க்கும்போதே ரொம்ப ஒல்லியாக ஒரு மாதிரி ஓகே நல்லா தான் இருந்தது. ஸோ ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் டக்கேஸ் வழக்கமான கிளாசிக் மேட் ஃபினிஷ். ஸோ இது அந்த ஏலியன் வரும்ல, ஃபர்ஸ்ட் சீசனில் அந்த ஏலியன் வரும்ல அது. ஸோ இது பாருங்கள், அந்த மேஜிக் அந்த பொண்ணு 11 கை காமிக்கும்ல அது. ஸோ இங்கே இதெல்லாம் என்னென்னமோ இருக்குது. நான் ஒரு சீசன் தான் பார்த்தேன் இது வரைக்கும், இன்னும் முழுசாக பார்க்கலது. பாருங்கள் ஏலியனோட அந்த கண்ணு. ஸோ முன்னாடி அந்த 4 குழந்தைங்க அண்டு இது அந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அந்த பையன் போகிற மாதிரி டார்ச் அடிக்கிற மாதிரி. ஓகே, நல்லாயிருக்கு. தியரி 11. ஸோ தியரி 11 ப்ரீமியம் பிளேயிங் கார்ட்ஸ். இங்கே என்ன போட்டிருக்காங்க, HNL ப்ராப்பர்ட்டி ஆஃப் ஹாக்கின்ஸ் நேஷ்னல் லெபார்டரி, US டிபார்ட்மெண்ட் ஆஃப் எனர்ஜி, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் T11. ஸோ இதெல்லாம் தான் அந்த நாடகத்தில் வரக்கூடிய அந்த டேர்ம்ஸு. ஓகே, சீல் பிரிக்க போகிறேன். நைஸ், டன். ஸோ ஓப்பனிங்லேயே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்படின்னு வருது. ABCD எழுதியிருக்காங்க பாருங்க, உள்ள அந்த பூவெல்லாம் போட்ட மாதிரி. ஓகே, டக்கேஸ். ஆனால் தியரி 11 டிசைன் எல்லாம் அடிச்சிக்கவே முடியாதுங்க உண்மையாலுமே. தியரி 11ஓட இதெல்லாமே டிசைன் எல்லாம் அட்டகாசமாக பண்ணிடுறாங்க. 2 நான் ஐடென்டிக்கல் ஜோக்கர், 2 ஒன்றுமே. ஜோக்கர் வந்து 2 வெவ்வேறு இது ஒரு ஏலியனு, இது ஒரு ஏலியன். ஸோ 2 நான் ஐடென்டிக்கல் ஜோக்கர்ஸ். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இதுதான் அந்த 11, அந்த பொண்ணு 11. ஸோ ஏஸ், ஸ்பேட். ஃபாண்ட் நல்லாயிருக்கு. கார்டு ஹோல்டிங்க்கு இது கொஞ்சம் அப்படி மினுமினு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ ஜாக்
இவனுக்கு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எனக்கு அவ்வளோ இதாக தெரியாது. சரி, இது ஒரு பையன், உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அஹோய், இது இந்த குண்டு பையன் அந்த இது பாட்டு கேட்டே இருப்பான்ல, இது பாருங்க, ஆர்கேடு, டைமண்டு, ஜாக் டைமண்டு, குயின் டைமண்ட். ஆக்சுவலாக அந்த கேரக்டர்ஸ் இருப்பாங்களே, அந்த கேரக்டர்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. க்ளோவர் கிங்கு, க்ளோவர் குயின்னு, இது இந்த பசங்க எல்லாமே. ஸோ க்ளோவருக்கு ஒரு டிசைன் ஒரு மாதிரி நல்லா இருக்குது, நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. க்ளோவருக்கு இது பாருங்க, எஸ் வெல்கம் டு ஹெல். ஆமாம், வெல்கம் டு ஹாக்கின்ஸ்னு எழுதி வெல்கம் டு ஹெல்லுன்னு போட்டிருக்காங்க. இதுதான் அந்த பையன், அந்த 11 வந்து தங்க வைப்பான்ல அந்த பையன், அந்த பையன். இந்த பொண்ணெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியல, ஏதோ விசிட்டர்னு எழுதியிருக்கு. இது அந்த போலீஸ். ஓகே, ஸ்டார்க் கோட் மால். நைஸ் நைஸ், கார்டு நல்லா இருக்கு. ஜாயின் ஆர் கேம்பெயின் ஹெல் ஃபயர் கிளப்பா. இங்கே வருங்க, ஏபிசிடி எல்லாம் போட்டு. ஓகே, இட்ஸ் நைஸ், இட்ஸ் நைஸ். ஒன்றும் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை, இட் இஸ் நைஸ். டிசைனு, ஆர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இந்த ஃபேஸ் ட்ராயிங் ரொம்ப பிடிச்சிருக்கு உண்மையாலுமே, ரொம்ப அழகாக இருக்குது. ஃபேன் பண்ணும்பொழுது இது பண்ணி பார்ப்போமா, ஸ்ப்ரெட் பண்ணி பார்ப்போமா. ஆஹா, சார்ஜில் சூப்பராக இருக்குது உண்மையாலுமே. ஸ்ப்ரெட் பண்ணும்பொழுது ரொம்ப அழகாக இருக்குது உண்மையாலுமே. எஸ் எஸ், ஃபாண்ட்டு வெரி நைஸ். தியரி 11 ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸை வந்து சூப்பராக பண்ணிட்டாங்க. இது வந்து கலெக்டபிள் மாதிரி ரேர் அப்படி இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலுமே, இது ஓப்பன் பண்ணாமல் இது வாங்கி ஒரு சும்மா ஓப்பன் பண்ணாமல் ஒரு டெக்கு வச்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் தாராளமாக செகண்ட் ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவேனா நான் அப்படின்னு கேட்டோம்னா தாராளமாக பண்ணலாம். வாய்ப்பு இருந்ததுன்னா, இப்போதைக்கு இது வாங்கணும்னு அவசியம் இல்லை. பட் எஸ், இட் இஸ் a வெரி குட் டெக். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இஸ் a வெரி குட் டெக். தியரி 11 எனக்கு ரொம்ப ரேராக தான் ஒரு சில இதெல்லாம் பிடிக்கும். அண்ட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இஸ் வெரி குட். இது வந்து மிஸ்ட்ரி டெக்கா. என்னென்னா இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், சீலெல்லாம் வச்சு அனுப்பியிருக்காங்க. ஸோ என்னன்னு பார்ப்போமா. ஓகே, பொறுப்பை பிரிச்சிட்டேன். இது ஏதோ சைன்ட் எடிஷனுங்க. சைன்ட் எடிஷனில் கவர் வந்து சும்மா மொக்கையாக போட்டு வச்சுருக்கேங்க பாருங்க. கவர் ஆல்ரெடி ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது. டிஸ்ட்ரிபியூட்டட் பை பிளாக் ரோஸ் பிளேயிங் கார்ட்ஸ், 4th year anniversary மிஸ்ட்ரி டெக்கு. இது ஏதாவது ரேர் கார்டாக என்னன்னு தெரியலையே. இது சைன்டுனா சைன்டு சும்மா பிரிண்ட்டு தான், இன்னும் ஒரிஜினல் சைன் ஒன்றும் கிடையாது, பிரிண்ட்டு தான். ஐயோ, இது ரேரா இல்லை என்னன்னு தெரியலையே. பார்த்துருவோமா? ஓகே, பார்த்துட்டேன். இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், டேனியல் ஷ்னைடர் சிக்னேச்சர் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். பிளாக் ரோஸஸாக. இது ஒன்றும் எனக்கு ஒன்றும் பெரிய இது மாதிரி இருக்காது. ஆனால் தாச்சும் பார்த்துக்கலாம், விடுங்க, பிரிப்போம். சரி, ரேராக இருந்தால் அப்புறம் பார்த்துக்கலாம். பிரிச்சாச்சு, அவ்வளோதான். இதோட வேல்யூ போகையா ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான். பொண்ணு உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு கார்டு. இது யார்? இந்த அக்கா. இந்த அக்கா ஏதோ கத்தி வச்சுட்டுருக்கு. இதுதான் ஜோக்கர்னு நினைக்கிறேன். ஒரு கத்தி, இன்னொரு கத்தியில் ஹார்ட் இருக்குது. இன்னசென்ஸ். இது ஏதோ கில்பான்ஸ் இதாக இருக்கும் போல இருக்குது. இன்னசென்ஸ். இதெல்லாமே நார்மல் கார்டு. ஜாக் நார்மல், குயின் நார்மல், கிங் நார்மல், அட்டப்பாயிலோ எல்லாமே நார்மல் கார்டுங்க. அந்த ஒரு டிசைன், இந்த கிங் மட்டும் இந்த இடத்துல ஏதோ மாற்றிருக்கானுங்க. ஓகே, இதுக்கு 13 பவுண்ட் என்னமோ. இது வேஸ்ட்டு உண்மையாலுமே. பரவாயில்ல, உங்கள் முன்னாடி பிரித்தது நல்லது தான். இது ஒன்றும் பெரிய ஒரு இது ஒன்றும் இல்லை. இது எக்ஸ்ட்ரா கார்டு. ஸோ இதெல்லாம் இது ரெண்டுமே எக்ஸ்ட்ரா கார்டு. இது ஒன்றும் பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு கார்டு இல்லை. இது நார்மல், வெரி நார்மல் கார்டு. ஸோ தட்ஸ் இட். இது 2 ஜோக்கர். இந்த ரெண்டுமே ஜோக்கர். ஸோ ஓகே, ஸோ இதுதான் வந்து புதுசாக கலெக்ட் பண்ண ஒரு கலெக்ஷன். ஸோ ஒரு 3 டெக்கு வந்து, இந்த 3 டெக்குமே வந்து நார்மல் கார்ட்ஸ். இது நான் வந்து கொஞ்சம் அந்த கார்டு ஹிஸ்ட்ரி அது இது பழகினதுக்கப்புறம் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இஸ் வெரி குட். இது 2 நான் நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் உண்மையாலுமே இதுதான் ஆக்சுவல் கலெக்ஷனு.
இதை வந்து நான் இன்னொரு 6 மாதம் பொறுத்திருந்தேன்னு வச்சுங்களேன், எப்படி ஒரு குறைஞ்சது ஒரு $700 விற்றுருவேன், இல்லாட்டி $700 மேலே என்னால் விற்க முடியும். பிகாஸ் இதுதான் உண்மையாலுமே பாயிண்ட். நான் 10,000 போட்டு இதெல்லாம் வாங்கினேன்னா இதெல்லாமே ஓகே, இது எனக்கு பிரச்சனையே இல்லை. இதில் நான் எப்படியும் ஒரு 50,000 எடுத்துருவேன். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இது வாங்கியிருக்கேன். ரைட், பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு உண்டான அன்பாக்சிங். பிடிச்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ரைட், நாளை வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நினைந்திருங்கள். நான் உங்கள் Nithilan தண்டபாணி.